மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, சீமானவர்கள் பங்கேற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாகி போச்சு. இந்த புத்தக வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரு பத்திரிகை சந்திப்பை நடத்துகிற அளவு பப்பாசி தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த புத்தக வெளியீட்டு விழா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்தது, என்ன சர்ச்சை அங்கே பேசப்படுது அப்படிங்கிறத பிரதானமாக நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தா ரெண்டு விஷயத்த பேசுகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து மாற்றி பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பிரதானமாக வச்சுருக்காங்க. இது நம்பர் 1 பாயிண்ட்டுங்க. இந்த குற்றச்சாட்டு மாற்றி பாடப்பட்டது சரியானதா, சட்டத்தின்படி தவறானதா, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற முதல் கேள்வி நம்ம இந்த வீடியோவில் பதில் தேடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் அந்த புத்தக வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புரை ஆற்றார். அந்த சிறப்புரையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் இந்நாள் தலைவர்களை பற்றி ரொம்ப உரிமையாக பேசிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இதற்கு பப்பாசி சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படுற ஒரு சினாரியோ ஒரு பக்கம் இருந்தாலும் தர்க்க ரீதியாக செய்திகளை கவனிக்கும் போது ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகிற நம்மளுடைய பார்வையில் இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் மக்களே, எனக்கு கொஞ்சம் அடிப்படையிலேருந்து வந்தால் சரியாக இருக்கும், எனக்கு என்ன ஏது ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். 48வது சென்னையில் புத்தக கண்காட்சி நடக்குது. பப்பாசி இந்த புத்தக கண்காட்சியை நடத்துகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வச்சாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் 9வது நாள் நடந்த நிகழ்ச்சியில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பங்கேற்கிறாங்க. ஒரு புத்தக கண்காட்சியோட அரங்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த புத்தக கண்காட்சி அரங்குக்குள்ளே நான் ஒரு புதுசாக ஒரு புத்தகத்தை வெளியிடணும், இந்த அரங்குக்குள்ளே பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பப்பாசியில் அனுமதி கேட்டு அந்த பப்பாசி அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த புத்தக வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கலாம். ஏன்னா அது முழுக்க முழுக்க பதிப்பாளர்கள் விற்பனையாளர்களோட கூட்டமைப்பு தான் அந்த பப்பாசிங்கிறது. ஸோ அது அடிப்படையில் அந்த அரங்குக்குள்ளே ஒரு சின்ன மேடையில் புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த மேடையில் நடந்த அந்த நிகழ்வில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பங்கேற்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பங்கேற்ற அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தோட பேர். அந்த புத்தகத்தை ஒருத்தர் எழுதி அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வு கிடையாது. தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களோட கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் இருக்கு. எழுத்தாளர் பாலமுரளி வர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் தொகுக்கிறாரு. அந்த தொகுக்கக்கூடிய அந்த வெளிவந்த அந்த புத்தகம் தமிழ் தேசிய அரசியலில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டில் பங்கேற்கிறாங்க. அந்த புத்தகத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கைப்பட எழுதின அந்த ஒரு கட்டுரை அந்த புத்தகத்தில் இல்லை. அண்ணன் சீமான் அவர்களோட உரையாடல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் அடிப்படையாக வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையும் அந்த புத்தகத்தில் இருக்கு. இரும்பாவன் கார்த்தி அப்படிங்கிற சீமான் அவர்களுக்கு மிக முக்கியமான கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இரும்பாவன் கார்த்தி உட்பட பல்வேறு விதமான தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களோட கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது மிகப்பெரிய சர்ச்சையாக முதல்ல சொல்கிறாங்க. முதல் விஷயம் இதை நம்ம எடுத்து தனியாக முதல்ல பார்த்துடலாம். அந்த சிறப்புரை அப்படிங்கிறத ரெண்டாவதாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ் தாய் வாழ்த்து இப்படி பாடப்பட்டது சரியானதா, பாடப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அவங்க பாடினது பாண்டிச்சேரியோட தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம பொதுவாக எந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம்னா நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு இருக்கோம். இந்த தமிழ் தாய் வாழ்த்தை தான் திராவிட திருநல்நாடும் அப்படிங்கிற அந்த தமிழ் தாய் வாழ்த்தை தான் நம்ம பாடி பழக்கப்பட்டிருக்கோம். டக்குன்னு அங்கே வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறாங்க. ஸோ இது முதல்ல சரியானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே ஒரு அரசாணை இருக்குது, அந்த அரசாணையை சீமானவர்கள் மீறிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த அரசாணையில் சொல்லப்பட்டதை நான் முதல்ல சைடில் போடுறேன். இதை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் பல்கலைக்கழகத்தில் ஸ்கூலில் அரசு விழாக்களில் கட்டாயம் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், கட்டாயம். ரெண்டாவது, தனியார் நடத்தக்கூடிய நிகழ்வில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது ஊக்குவிக்கப்படும். இங்கே பாடணுங்கிற கட்டாயம் கிடையாது, ஊக்குவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இதை பாடி தான் ஆகணும், இதை பாடலைன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போடுவோங்கிற சினாரியோலாம் அங்கே கிடையாது. பாடலைன்னா நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும், உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்குறோன்னு சொல்லி தான் தமிழக அரசு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இங்கே சீமானவர்கள் பாண்டிச்சேரியோட தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அவங்க ரொம்ப நாளாகவே தமிழ் தாய் வாழ்த்துங்கிற ஒன்றில் வேற ஒன்று தான் அவங்க கட்சி நிகழ்வு அத்தனையிலுமே அவங்க தொடர்ச்சியாக பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒத்த சிந்தனை கொண்டவங்க திராவிட அரசியலை எதிர்க்கக்கூடியவங்க குரூப்பில் இருக்கும்போது திராவிட அரசியலால் ஏற்பட்ட ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை அவங்க பாடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறது சரியானதாக இருக்காது. அரசியல் ரீதியாகவும் அது தவறானதாக இருக்கும். அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடி அதில் திராவிடத்தில் நல்நாடும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு பாடினாலும் ரொம்ப தவறாயிரும். ஸோ இந்த தமிழ் தாய் வாழ்த்தையே நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது திராவிட அரசியலை எதிர்க்கிறது, தமிழ் தாய் வாழ்த்தை மட்டும் இப்படி ஏற்றுப்போம், அதை சேர்த்து தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறாங்க. அரசாணை மீறிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு. பொதுமக்களாகிய நாங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடி பழக்கப்பட்டுட்டோம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்கள் கட்சி நிகழ்வில் பாடுறது சரியானது, கரெக்டானது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றி இதை பாட சொன்னீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். ரெண்டு தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது என்னை போன்றவருக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இது சர்ச்சைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து ரொம்ப தவறு, குற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோக்குள்ளே நான் கொண்டு போல, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறதான் முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டுல பேசினது, அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 3 நிமிஷம் பேசியிருக்காப்புல. அந்த உரையாடலை நான் முழுக்க கேட்டேன். அந்த உரையாடலில் அவர் முழுக்க தமிழ் தேசியம் தான் என்ன அப்படிங்கிறது முதல் 10 நிமிஷம் அந்த புத்தகத்தில் என்ன மாதிரி கருத்துக்கள் இருக்குது, அந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம் அப்படிங்கிற அறிமுகத்தை நமக்கு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட தலைப்புக்கு இவர் தன்னுடைய பேச்சை அடுத்த 50 நிமிஷம் வடிவமைக்கிறாரு. தமிழ் தேசிய அரசியல் எந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு சொல்லி சமகால அரசியல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்தியலை எடுத்து தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு. அந்த பேச்சில் அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கமாக சில நேரங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லுவாப்புல, சில நேரங்களில் பேச்சு டோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்வாப்புல. சீமான் அவர்கள் ஒருமையில் பேசுறது அப்படிங்கிறது இங்கே தான் ஃபஸ்ட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பல நேரங்களில் மரியாதை கொடுத்து பேசுகிறவர் தான். சில நேரத்தில் அந்த பேச்சு டோன், அந்த அவர் பேச போகிற அடுத்தடுத்த டோன் அடிப்படையில் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. இந்த சேனலில் நான் பேசுகிற பல வீடியோக்களில் அவர்கள், இவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு நான் பேசியிருக்கேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோனில் பேசும்போது அல்லது ஏதோ ஒரு அரசியல் சம்பவத்தை எடுத்து நான் பேசும்போதும் அந்த மரியாதை மைண்டில் இருக்கும், ஆனால் வார்த்தையில் வராது. ஸோ மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. இது சர்ச்சைக்குரிய வகையில் சீமானவர்கள் பேசிட்டாங்கலாம் கிடையாது. அவர் தன்னுடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக மும்மொழி கொள்கைக்கும் இருமொழி கொள்கைக்கும் வேறுபாடுகளை பேசுகிறார். கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறாரு. மருத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பேசுகிறாரு. கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாரு. இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை கொள்றதை பற்றி பேசுகிறாரு. புத்தக நிகழ்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து சொல்கிறாப்புல. அடுத்து மாநிலங்களோட நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட புரிதல்களை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மலைவளம் கொள்ளடிக்கப்படுற நிகழ்வுகளை பற்றி பேசுகிறாரு. ஆந்திரா காடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்னு சொல்லி தமிழ் தேசிய அரசியல் எதற்கு தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படை அஜெண்டாவை ரொம்ப தெளிவாக தன்னுடைய உரையாடலில் முன்மொழிகிறாரு. அந்த உரையாடலில் அவர் நம்மள்ட்ட பேசுகிற பல கருத்துக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க 100% ஒத்து போவாங்க. ஆனால் நம்மை போன்றவருக்கு ஒரு 70% ஓகே, மிச்சம் 30% உங்களாலே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிட்டாரு, ரொம்ப தப்பாக பேசிட்டார், அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு போடணும், நீதிமன்றத்துக்கு அலையணும், அந்த சினாரியோலாம் வழக்கமாக அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பேசுவாரோ அப்படி தான் அங்கேயும் பேசியிருக்காரு. புதுசாக வித்தியாசமாக தினுசா எதெல்லாம் பேசலை. வழக்கமாக அவரோட டோன் எப்படி இருக்கும், எங்கே அவர்கள் இவர்கள் சொல்லுவாரோ அங்கே அவர்கள் இவர்கள் வருது. இருந்தாலும் நானும் இந்த விஷயத்தை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முடிந்தளவு அரசியலில் அந்த அரசியல் கருத்துக்கள் தான் நம்ம விமர்சிக்கிறோமே தவிர அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற புரிதல் என்னாலையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் சீமானவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமானவர், நம்மள மாதிரி மென்மையான தாட் ப்ராசஸில் பேசுகிறவர் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கார். ஃபஸ்ட்டு ஃபைனில் நம்ம என்ன சொன்னோன்னா, இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்களேன் அப்படிங்கிற ஒரு டோன் சொன்னோம்ல, அதே டோன் தான் கொஞ்சம் பார்த்துங்க. 90% உங்கள் பேச்சு ரொம்ப யோசிக்க வைக்கிற விதத்தில் இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. யதார்த்தம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச யதார்த்தத்தை நான் சில இடத்துல உங்கள் பேச்சோட முரண்படுறேன், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, ஜனநாயகமாக நான் முரண்படுறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அவர்கள் இவர்களை போட்டு பேசுகிறது, உங்களை பின்னாடி வர்றாங்கல்ல, உங்களை நம்பியிருக்காங்கல்ல லட்சக்கணக்கான இளைஞர்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும். அண்ணன் சீமானவர்களை ஆக்ரோஷமாக பேசணும்னாலும் மரியாதையாக பேசுவார்ப்பா அவர் அப்படிங்கிற ஒரு டோன் இருக்குல்ல, பேச்சில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு டோனில் அந்த 2 நிமிஷத்துல தான் அவர் மரியாதை இல்லாமல் பேசுகிறார தவிர மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப அழகாகவே அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. இதில் சர்ச்சை பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது வழக்கமான ஒரு அரசியலில் அண்ணன் சீமானவர்கள் எப்போதும் என்ன பண்ணுவாரோ அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. இதை எடுத்து பெரிய லெவலில் அப்படி கோக்குற வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மாற்று கருத்து இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.